டெய்லி இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு யோசித்து பல பேருக்கு டயர்டாக இருக்கும்ல. எத்தனை பேருக்கு இன்றைக்கி என்ன சட்னி செய்கிறது, இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசித்து டயர்டாக இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வீக்லி டைம் டேபிள்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, இன்றைக்கி இது தான் சமைக்கணும்னு. பட் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. என்ன காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். பாருங்கள், அசாம்லேருந்து இந்த குட்டி உருளைக்கிழங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே கொண்டக்கடலை சைஸில் தான் இருந்தது. இந்த உருளைக்கிழங்க எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுக்கிறதுனா இன்றைக்கி முழுக்க ஆகிடும். ஸோ நான் அப்படியே தோலோடையே சமைக்கலான்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுற போகிறேன். நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிற மாதிரி தான். பட் இது கொஞ்சம் அதிக நேரம் வேகும் போல். நிறைய தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். நான் சோம்புத்தூளை ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டேன். சோம்புத்தூள் கடைசியில் கூட போடலாம். இது கூட கொஞ்சம் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட திரும்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முருகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டு கோகோனட் ஆயில் கடைசியாக சேர்த்துருக்கேன். நல்லா முருக விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்லோடே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க.